கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த வெள்ளிக்கிழமை பாடல் ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தோடு ஆண்டவருடைய பாடல்களை கேட்டு வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து கர்த்தரை போற்றுவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, மகிழ்ச்சியான மாலை வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அருளுகின்ற அருள் பிரசன்னத்திற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் மாலை வேளையிலே பாடல்களை பாடவும், பாடலுடைய சத்தியங்களை புரிந்து கொள்ளவும், திருமறையை வாசித்து கேட்கவும், ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறவும் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற இந்த நல்ல தருணத்திலே உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பாடல் வரிகளும் எங்களை தொடட்டும், ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய இதயத்திலே ஊடுருவி செல்லட்டும். இந்த நேரம் எங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நேரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாக, அர்த்தமுடைய நேரமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பிரசங்கியினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கின்றார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கின்றார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டபடியால் மகிழ்ச்சியாய் இருப்பதும், உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்பவைகளை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. கடவுளே, உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான வெள்ளிக்கிழமை ஆராதனை பாடல் ஆராதனையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அன்புக்குரியவர்கள் சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கின்றார்கள். முதலாவது
பாடுகின்ற பாடலை கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய கஷ்ட வேலைகளில், துன்பமான பாரமான வேலைகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகின்றது. ஜீவனுள்ள தேவன், உண்மையாய் வழி நடத்துகின்ற கர்த்தர் என்றென்றும் நமக்கு உண்டு என்பதை முதலாவது அந்த பாடல் வழியாக நாம் கேட்கலாம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீங்கிடும் என்கிற பாடலை பாட கேட்கலாம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீங்கிடும், கைவிடா காத்திடும் வரவரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் வரவரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவமொழிதனை கண்டடைவோம். மனதில் காய்வுள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதில் காய்வுள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீங்கிடும், கைவிடா காத்திடும் வரவரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் வரவரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்புமிகும் அன்னறிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம் மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி நடத்திடுவார். தம் மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி நடத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீங்கிடும், கைவிடா காத்திடும் வரவரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் வரவரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமருக்கென்றும் கர்த்தருடை கண்கள் தாம் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் தாம் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீங்கிடும், கைவிடா காத்திடும் வரவரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் வரவரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு மனதோடு உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தவர் நீர். முந்தினதை யோசிக்காமல் புதியவைகளை தோன்ற செய்தவர் நீர். கண்ணீருடன் விதைத்தவனெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கை செய்த கர்த்தர் நீர். அப்படிப்பட்ட தெய்வம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதியவைகளை செய்கின்றீர், புதிய வாழ்வை தருகின்றீர். ஆக இந்த சிந்தனையோடு கூடிய ஒரு பாடல், புது வாழ்வை தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே என்கிற பாடலை நாம் பாட கேட்கலாம்.
ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. காரணம், யாக்கோபின் தேவனின் தேவன் எனக்கென்றும் துணை அவரே, இந்நாளும் நடத்துபவரும் அவரே என்கிற பாடலை நாம் இப்பொழுது பாட கேட்கலாம். மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளம் வென்றவரே, அகிலத்தையும் ஆள்பவரே,
ஜீவனின் அதிபதியே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஏனெனில் நீர் உயிரோடு இருந்தவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்ற பாடலை பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. 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 ஆராதனைக்கு நிறைவாக ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை மூடி நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் என்னோடு பேசினார். இறை மக்களை பாடல்கள் வழியாக நிறைத்து பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார் என்ற உணர்வோடு ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பிரசங்கியினுடைய புஸ்தகத்திலே நாங்கள் படிக்கிறது போல ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டும் என்று கற்றுத் தருகின்றேன். பாடல்கள் வழியாக எங்களோடு பேசினீர். பாடுவதற்கு தம்முடைய பிள்ளைகளை ஆற்றல்படுத்தினீர். உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். பாடல் பாடிய அத்தனை உம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இவைகளை நேர்த்தியாக எங்களுக்கு பதிவு செய்து வழங்குகிற அருமையான உம்முடைய பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபையினால் எங்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்தும். சமாதானத்தோடே காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்வணிந்து தாழ்மையோடு வேண்டி நிற்கின்றோம். ஜெபம் கேளும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய திருவுறவும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இனி சதா காலங்களிலும் நிறைவாய் நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென்.